Hi students, this video gives you 9th standard Samachir Kirvi Unit 4 17 oranges. Yes, this prose is written by Bill Norton. Actually, William John Francis Norton, known as Bill Norton, born in 1910 and died 1992. He was an Irish born English playwright, which means he was born in Ireland and he lived in British. So what he called Irish born British playwright and author. He worked as a weaver, coal backer and lorry driver before he started writing. His preferred environment was working class society. Because he worked as a weaver, coal packer and lorry driver, he worked many other professionals also. So many of his works deals class society only, which is reflected in much of his work. He wrote many novels, short stories, plays and children's books. He is best known for the play Alfie. His 1977 children's novel My Paul Spadger is an account of childhood in 1920s Bolton. Actually, Alfie made as a movie. Not only Alfie, his many works converted as movies. And children novel My Paul Spadger. This is collection of his childhood memories in Bolton. He lived in Bolton in 1920s. In this place, he collected his childhood memories and wrote in the novel My Paul Spadger. This novel published in 1977. Okay, this is William John Francis Norton, called as Bill Norton, and this story, like this prose 17 oranges also, Bill Norton own memories in his dogs. He worked in a Swift delivery company kana. So on this place he has many memories. Okay, so he collected his memories and write this novel. Okay, first of all we want to know some glossaries only. First one, dock. An enclosed area of water in a port for the loading, unloading and repair the ships. So like துறைமுகம் அங்கே நம்ம டெலிவரி பண்ணுறது அவைஸ் இம்போர்ட் எல்லாமே நம்ம எடுப்போம் இல்லையா, அந்த லோடிங் அன்லோடிங் பண்ணுற ஒரு பிளேஸ் தான் டாக்ஸ். இன் யுவர் ரைட் சைட் நான் ஒரு பிக்சர் உங்களுக்கு கொடுத்துருப்பேன், தெளிவாக தெரியும் பாருங்கள். திஸ் இஸ் கால்டு டாக்ஸ். இந்த மாதிரி இருக்கும். இதில் தான் நம்மளை வந்து லோடிங் அன்லோடிங்லாம் பண்ணுவோம். ஷிப்க்கு கொண்டு போகிற திங்ஸ் எல்லாமே இங்கே பண்ணுவோம். அப்ரான், ஆக்சுவலி நம்ம சைடில் வந்து இது ஏப்ரான் அப்படி சொல்லுவாங்க. அப்ரான் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா கரெக்ட் ப்ரொனன்சியேஷன் அப்ரான். இன் யுவர் லெஃப்ட் சைட் ஐ கிவ் யூ அ பிக்சர் தேர். இந்த பிக்சர் தான் அப்ரான். ஆக்சுவலி நம்ம குக் பண்ணுறவங்க ஒரு பெரிய பெரிய ஹோட்டல்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஆப்ரான் தான் யூஸ் பண்ணிகிட்ருப்பாங்க. அ ப்ரொடக்டிவ் கவர்மெண்ட் ஓன் ஓர் த ஃப்ரண்ட் ஆஃப் ஓன்ஸ் க்ளோஸ் அண்ட் டைட் அட் த பேக். இப்போல்லாம் இந்த நிறைய மெக்கானிக்ஸ் கூட இந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. நம்மளுடைய க்ளோத்தில் வந்து கொஞ்சம் டஸ்ட் ஆகாமல் இருக்கிறதுக்காக இதை யூஸ் பண்ணுறாங்க. ரெட் ஹேண்டட் used to indicate that a person has been discovered in the act of doing something wrong. We made some mistakes அப்படிங்கும்போது அந்த டைம் நம்ம கையும் களவுமா பிடிபடுறாங்க அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அதான் கால்டு ரெட் ஹேண்டட். கன்சர்டு, த ஆக்ட் ஆஃப் கீப்பிங் சம்திங் சீக்ரெட் ஆர் ஹைடன். ஆக்சுவலி இது கன்சில் பண்ணுறது அப்படின்னா ஹைடன் பண்ணுறது, மறைச்சி வைக்கிறது, லைக் திட். நம்ம மேக்கப்லாம் போடுறோம், அப்போ கன்சீலிங் அப்படிங்கிற ஒரு வேர்டை யூஸ் பண்ணுவாங்க. நம்ம ப்ரூம் மேக்கப்லாம் பார்க்குறோம் இல்லையா, இப்போ பிரைட் மேக்கப் அதெல்லாம் பார்க்குறோம் இல்லையா, அப்போ நம்ம முகத்தில் சின்ன சின்ன ஒரு மார்க்ஸ் மாதிரி ஒரு குழி மாதிரிலாம் இருக்கும்னா அதெல்லாம் கூட நம்ம பேஸ்லாம் போட்டு இப்போ மேக்கப் பண்ணுவாங்க. நிறைய பேருக்கு இது தெரிஞ்சிருக்கும். அது கூட நம்ம என்னென்னு சொல்லுவோன்னா கன்சீலிங் அப்படிங்கிற வேர்டு தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ இதை கன்சீல் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம நிறைய இப்போது வாங்குகிற நம்மளுடைய ஒன்றும் இல்லை, நம்ம கிராசரிலாம் கூட இருக்கு இல்லையா, மளிகை பொருட்கள்லாம் நம்ம வாங்குறதுலாம் கூட நிறைய டப்பாஸ்லாம் வந்து அப்படியே சீல் பண்ணி வச்சுருப்பாங்க பார்த்தீங்களா, அப்படியே க்ளோஸ்டாக இருக்கும். அது நம்ம வந்து நைஃப் வச்சு டேர் பண்ணி எடுப்போம். அதுதான் கன்சீல்டு அப்படி சொல்லுவாங்க. அதை மறைச்சி வைக்கிறது. கீப்பிங் சம்திங் சீக்ரெட் ஆர் ஹைடன்.
அதை இப்போல்லாம் கெட்டு போகாமல் இருக்கிறதுக்காக பண்ணுறாங்க. ஆக்சுவலி மறைச்சி வச்சுருக்கிறது தான் கன்சீல். இது எல்லா இடத்துலையும் நம்ம மேக்கப்லேயும் கன்சீலிங் யூஸ் பண்ணுவோம். நம்ம யூஸ் பண்ணுற இந்த இம்போர்ட்டட் ஐட்டம்ஸ் ஆர் எனி பேக்டு ஐட்டம்ஸ் கூட அது திஸ் இஸ் கால்டு கன்சீல் ஐட்டம்ஸ். சீல்டு ஐட்டம்ஸ் நம்ம சொல்லுவோம், அது கன்சீல்டு. பிளாப்பிங் டு ரிவீல் சீக்ரெட்ஸ் இன்டிஸ்க்ரீட்லி ஆர் தாட்லெஸ்லி. நிறைய பேர் நம்மள அப்படி தான் பிளாப்பிங் பண்ணுவோம். கொஞ்சம் லூஸ் ஸ்டாக் விடுறது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, உளறிடுறோம் சம்டைம்ஸ். அதெல்லாம் வந்து பிளாப்பிங் அப்படிங்கிற மீனிங்கில் வரும். பேசும்போது கொஞ்சம் தடுமாறுறது, அதெல்லாம் பிளாப்பிங். பிப்ஸ் ஸ்மால் ஹாட் சீட்ஸ் இன் அ ஃப்ரூட்ஸில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன அந்த சீட்ஸ் தான் வந்து நம்ம வந்து பிப்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஃபார் யூ பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங், நம்ம ரைட் சைடில் கொஞ்சம் பிலோ ரைட் சைடில் பாருங்களேன், 4 பைப்ஸ் அங்கே பிப்ஸ்னு சொல்லுவது. அந்த சீட்ஸ் இருக்குது பாருங்கள், ஆரஞ்ச் சீட்ஸ், அதான் பிப்ஸ். சங்ஸ் திக் லார்ஜ் பீசஸ் ஆஃப் சம்திங். ஆக்சுவலி பெரிய பெரிய பீசஸாக கட் பண்ணி போடுறதா சங்ஸ்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலி திஸ் இஸ் நம்ம குப்பைன்னு வச்சுக்கோங்களேன். இந்த மாதிரி டாக்ஸ்லாம் அந்த சிப்லேருந்து விழுற குப்பைகள்லாம் இருக்கும் இல்லையா, அதெல்லாம் பெரிய பெரிய பீசஸாக விழும். அதுதான் சங்ஸ் அப்படின்னு இந்த இடத்துல நமக்கு மீன் பண்ணுறாங்க. ஓகே, லெட்ஸ் கோ டு த லெசன். ஆரஞ்சஸ், ஐ வாஸ் ஃபாண்ட் ஆஃப் தெம். ஃபாண்ட் அப்படின்னா லைக் அப்படின்னு மீனிங். நமக்கு ஃபாண்ட்னா லைக்னு சொல்லுவாங்க. I used to eat them all day and every day. But one day, a policeman found 17 oranges hidden away in my packets. He locked me and have never eaten an orange again. ஆக்சுவலி நம்ம பில் நாட்டன் ஸ்டார்ட் பண்ணும்போதே ஐ லைக் ஆரஞ்சஸ் அப்படின்னு ஆரம்பிக்கிறாரு. ஐ யூஸ்டு டு ஈட் தேம். யூஸ்டு டு அப்படிங்கிறது லைக் ஒரு மடால் தான். நம்ம பீவர்ப் ஹாவர்ப்லாம் சொல்லுவோம் இல்லையா, அது மாதிரி மாடல்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லி பழகிப்போம். அது மொடால்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். கரெக்ட் ப்ரொனன்சியேஷன் இஸ் மொடால்ஸ். நமக்கு இது தெரிஞ்சிருக்கும். லைக் MODELS மாடல்ஸ். நம்ம இதில் சொல்லுவோம் இல்லையா, வில், வுட், ஷால், ஷுட், கேன், குட், மே, மைட், மஸ்ட், 9 மாடல்ஸ் அண்ட் செமி மாடல்ஸ் அப்படின்னு நீங்கள் படிச்சிருப்பீங்க. அது மொடால்ஸ்ங்கிறது கரெக்ட் ப்ரொனன்சியேஷன். அதில் யூஸ்டு டு, நீட் டு, டேர் டு அப்படிலாம் பார்த்துருப்போம் இல்லையா. இந்த 4 வேர்ட்ஸ் தான் நமக்கு வந்து செமி மொடால்ஸ் சொல்லுவாங்க. இந்த யூஸ்டு டு அப்படிங்கிறது நம்மளுடைய பாஸ்ட் ஹேபிட்ஸ்க்கு யூஸ் பண்ணுவோம். பாஸ்ட் ஹேபிட்ஸ்னால் எப்படி சொல்லலாம்? ஃபார் எக்ஸாம்பிள், ஐ வாஸ் ட்ரிங்க் காஃபி, ஐ யூஸ்டு டு ட்ரிங்க் காஃபி அப்படின்னு யூஸ் சொல்கிறோன்னு வச்சுக்கோங்களேன். ஐ யூஸ்டு டு ட்ரிங்க் காஃபி இன் மை சைல்ட்ஹுட் டேஸ், விச் மீன்ஸ் எவ்ரிடே நான் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது எவ்ரிடே ஐ ட்ரிங்க் காஃபி பட் நாட் நவ். ஐ ட்ராங்க் காஃபி பட் நாட் நவ். அந்த பாஸ்ட் ஹேபிட்ஸை மீன் பண்ணும்போது நம்ம ஐ யூஸ்டு டு அப்படிங்கிறத யூஸ் பண்ணுவோம். அப்போ நான் பண்ணிக்கிட்டே இருப்பேன், இப்போ இல்லை. அதுதான் ஐ யூஸ்டு டு. அதே மாதிரி இவர் சொல்கிறாரு, ஐ யூஸ்டு டு ஈட் தெம் ஆல் டே அண்ட் எவ்ரி டே. அவ்வளோ அவ்வளோ ஆரஞ்சஸ் பிடிக்கும், எவ்ரிடே நான் சாப்பிட்டுட்டே இருப்பேன். பட் ஒன் டே எ போலீஸ்மேன் ஃபவுண்ட் 17 ஆரஞ்சஸ் hidden away in my packets. He locked me up and I have never eaten an orange again. ஒரு வாட்டி என் பையிலேருந்து ஒரு 17 ஆரஞ்சஸ் இருக்கும்போது ஒரு போலீஸ்மேன் என்ன பிடிச்சிட்டாரு, கையங்கலமாக பிடிச்சிட்டாரு. அந்த ரெட் ஹேண்டட்னு சொன்னோம் இல்லையா, அது மாதிரி பிடிச்சிட்டாரு. ஸோ அந்த டைம்லேருந்து நான் ஆரஞ்சஸ் அதுக்கப்புறம் சாப்பிடவே இல்லை. பட் ஆரஞ்சஸ்ங்கிறது ஐ லவ்ட் இட், ஐ லைக் இட், ஐ வாஸ் ஃபாண்ட் ஆஃப் திம் அப்படின்னு ஒரு எக்ஸ்பிளைன் பண்ணுறார். ஐ வாண்ட் டு டெல் யூ த ஸ்டோரி. I was driving a little pony and cart for the Swift delivery company, and I often went in and out of the docks. டாக்ஸ் நமக்கு தெரியும் இல்லையா. ஸோ டாக்ஸுங்கிறது நம்ம லோட் அண்ட் அன்லோட் பண்ணக்கூடிய, ஷிப்க்கு பண்ணக்கூடிய, அந்த போட்டில் ஏற்றக்கூடிய பிளேஸ் தான் டாக்ஸ்னு மீன் பண்ணுறாங்க இந்த இடத்துல. அண்ட் ஆஃபன் அப்படின்னா ஃப்ரீக்வெண்ட்லி, அடிக்கடி நான் போயிட்டு வருவேன், அந்த டாக்ஸ்க்கு போயிட்டு வருவேன். பிகாஸ் ஐ ஒர்க்டு இன் ஸ்விஃப்ட் டெலிவரி கம்பெனி அப்படின்னு சொல்கிறாரு. ஹி வாஸ் டிரைவிங் எ லிட்டில் போனி அண்ட் காட்னு யூஸ் பண்ணுறாங்க இல்லையா. இந்த பிளேஸ் மட்டும் பாருங்கள், போனி அண்ட் காட் வீனோ, அது ஒரு வெஹிக்கிள்னு நமக்கு தெரியும். பட் வாட் இஸ் மீன் பை போனி அப்படின்னா அது ஒரு ஹார்ஸ். இந்த இடத்துல பிக்சர் பாருங்கள், ரைட் சைடில் ஒரு பிக்சர் கொடுத்துருக்கோம். இதான் போனி அண்ட் காட்னு சொல்லுவாங்க. குதிரை வண்டி தானே, ஹார்ஸ் காட் தானே அப்படின்னு சொன்னால், போனிங்கிறது லிட்டில் ஹார்ஸ். நம்ம போனி டைல்லாம் கேர்ள்ஸ் யூஸ் பண்ணுறாங்க இல்லையா, அதுக்கு நேம் அது போனி டைல்னு வந்ததுக்கு காரணமே இதுதான். அந்த சின்ன குதிரையோட அந்த வால் மாதிரி போடுவாங்களா, அதான் போனி. ஸோ போனி அண்ட் காட்
for the sweet delivery company and I often went in and out of the dogs அப்படின்னு மீன் பண்ணுறாரு. ஸோ இவரோட ஒர்க்கிங் எங்கே ஒர்க் பண்ணார், அவரோட வாட் இஸ் த நேச்சர் ஆஃப் ஹிஸ் ஒர்க், அந்த மாதிரிலாம் இதில் சொல்கிறாரு. டாக்ஸ்க்கு அடிக்கடி போயிட்டு வந்துட்டுருப்பேன். அந்த ஸ்டோரி அப்படியே நமக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. திஸ் இஸ் போடி அண்ட் காட். ஃபார் யுவர் பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங் நான் ஒரு தெளிவான பிக்சர் எடுத்து உங்களுக்கு கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட், ஸோ இப்போ நமக்கு ஒரு 2 கொஷின் இருக்குது. வேர் டிட் த நேரேட்டர் ஒர்க், வாட் வாஸ் த நேரேட்டர்ஸ் ஜாப் இன் த டாக்ஸ். ஸோ இது பார்த்தோம் இல்லையா. வேர் டிட் த நேரேட்டர் ஒர்க். குட். த நேரேட்டர் ஒர்க்டு இன் த ஸ்விஃப்ட் டெலிவரி கம்பெனி. நமக்கு கொடுத்துருக்காங்க பாருங்கள் புக்லேயே. he worked in Swift delivery company. This is the answer for the first question. ஓகேவா. ஸோ வாட் இஸ் த நெக்ஸ்ட் கொஷின் பார்க்கலாமா. வாட் வாஸ் த நேரேட்டர்ஸ் ஜாப் இன் த டாக்ஸ் அப்படின்னு கேட்குறாங்க. அவரோட ஜாப் அங்கே என்ன, டாக்ஸில் போய் அவர் என்ன பண்ணுவார், இன் அண்ட் அவுட் அவர் ஃப்ரீக்வெண்ட்டாக போயிட்டு வருவார் நம்ம பார்த்தோம். பட் வாட் வாஸ் த நேச்சர் குவாலிட்டி ஆஃப் ஜாப் என்ன சொல்லலாம், வாட் இஸ் த நேச்சர் ஆஃப் ஜாப்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி அங்கே அவர் என்ன பண்ணுவார் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ அங்கே நம்ம பார்த்துருக்கோம். ஐ வாஸ் டிரைவிங் அ லிட்டில் போனி அண்ட் காட் ஃபார் த ஸ்விஃப்ட் டெலிவரி கம்பெனின்னு போட்டிருக்காங்க. ஸோ நம்ம இதை எப்படி எழுதலாம் அப்படின்னா, the narrator was driving a little pony and cart for the Swift delivery company and he often went in and out of the dogs அப்படிங்கிறத நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஆக்சுவலி இந்த பேராகிராஃபில் நமக்கான அந்த 2 கொஷின்ஸ்க்கான ஆன்சரும் இருக்குது. இது புக்லேயே நமக்கு கொடுத்துருப்பாங்க இல்லையா, இன்னர் கொஸ்டின்ஸ். ஆனால் ஈஸியான கொஸ்டின்ஸ் தான். he worked in Swift delivery company and he was driving a little pony and cart in the Swift delivery company and often he went in and out. Okay, this is the answer for the 2 questions. Next, so again Bill Norton வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. I was not really a thief. I was not a thief, but I usually left the dogs with something under my apron. I had made the apron myself and it was a big one. He was trying to explain like I was not a thief. நான் thief கிடையாது, பட் மை apron like a big one. அதை நான் ஸ்டிச் பண்ணும்போது கொஞ்சம் பெருசாக ஸ்டிச் பண்ணிப்பேன். பிகாஸ் நான் அங்கே போகும்போது ஏதாவது கிடைச்சா அதை எடுத்து என்னோடய ஆப்ரானில் வச்சுப்பேன். அந்த மாதிரி he explained. when there was a banana, actually பனானா அப்படிங்கிறதோட ஒரிஜினல் ப்ரொனன்சியேஷன் பெனானா, அப்படிங்கிற மாதிரி சொல்லுவோம். பெனானா அப்படிங்கிற மாதிரி சொல்லுவோம். ஓவர் ஸ்ட்ரெஸ் பண்ண வேணாம், பெனானா. when there was a banana boat in the docks, I drove my little cart beside it. ஸோ அங்கே ஒரு பனானா போட் இருக்குது அப்படின்னா நான் என்ன பண்ணுவேன், என்னோடய கார்ட் கொண்டு போய் லைட்டாக அது beside it பக்கத்தில் நிறுத்திடுவேன். sometimes bunches of bananas fell to the ground. often my friends kicked a punch to me from the boat. சில நேரம் பஞ்சஸ் ஆஃப் பெனானாஸ் அங்கே இருக்கும், நான் எடுத்துப்பேன். ஆஃபன் மை ஃப்ரெண்ட் கிக்டு. ஸோ அங்கே இருக்கவங்க எல்லாமே மோஸ்ட்லி கொலீக்ஸாக தான் இருப்பாங்க, ஃப்ரெண்ட்ஸ் தான். ஸோ மேலே இருந்து அவங்க லோடிங் அன்லோடிங் பண்ணுற அந்த பர்சன்ஸ் என்ன பண்ணுவாங்களாம், லைட்டாக அதை கிக் பண்ணுவாங்களாம். அது கீழே விழும் இல்லையா. அப்போ அதுங்கம்மா ஒரு ஐ ஆல்வேஸ் பிக்ட் ஆஃப் த பெனானாஸ் குவிக்லி அண்ட் ஹைட் தேம் அண்டர் மை ஆப்ரான். குவிக்காக அதை எடுத்து என்னோடய ஆப்ரானில் வச்சுப்பேன். தென் ஐ ஸ்பெண்ட் த ரெஸ்ட் ஆஃப் த டே eating bananas. I liked bananas but I like oranges best of all அப்படி சொல்கிறாரு. he liked bananas but எல்லாத்தையும் விட he fond of the oranges only. அவ்வளோ பிடிக்கும் அப்படிங்கிறத அகெயின் அண்ட் அகெயின் சொல்லுவாங்க. ஒரு சைல்டுக்கிட்ட நம்ம கேட்டோன்னா யார் பிடிக்கும், அங்கிள் பிடிக்குமா, எஸ். ஆன்ட்டி பிடிக்குமா, எஸ். உன்னோட கசின் பிடிக்குமா, எஸ். ஐயோ என் கசின்னா நான் அவ்வளோ விளையாண்டுட்டே இருப்பேன். பட் மாம் அப்படின்னு கேட்கும்போது நம்ம என்ன சொல்லுவோம், அம்மா தான் மோஸ்ட் ஆஃப் ஆல் அப்படி சொல்லுவோம் இல்லையா. அது மாதிரி எனக்கு பெனானாஸ் பிடிக்கும், பட் ஐ லவ் மோர் தென் அப்படின்னு சொல்லும்போது தட் இஸ் ஆரஞ்சஸ் அப்படின்னு சொல்கிறாரு. நெக்ஸ்ட் ஒன், ஐ ஒன்லி டுக் திங்ஸ் வென் ஐ ஃபவுண்ட் தெம் பட் சம் பீப்புள் பிளான்ட் அ theft வெரி கேர்ஃபுல்லி. ஆல்ரெடி ஹி டோல்ட் லைக் ஐ வாஸ் நாட் அ தீஃப், நான் திருடன் கிடையாது. ஐ பிக்டு சம்திங், எப்போ அது ஃபெல் இன் டு த கிரவுண்ட் அப்படிங்கும்போது ஐ பிக்டு அப் அப்படின்னு சொல்கிறாரு. பட் சம் பீப்புள்ஸ் பிளான்ட் அ வெரி கேர்ஃபுல் தெஃப்ட் அப்படின்னு சொல்கிறாரு. கிளம் ஜோன்ஸ் அது மாதிரி ஒரு கேரக்டர் சொல்கிறாரு. ஆக்சுவலி தி ஸ்டோரி
இது ஃபுல்லாகவே ஒரு 3 கேரக்டர்ஸ் வந்து நம்ம இப்போ பார்க்கும்போது ஒரு 3 கேரக்டர்ஸ் மேஜராக ரோல் பண்ணுவாங்க. அந்த 3 கேரக்டர்ஸ் யாருன்னா நம்மளுடைய ஆத்தர் பில் நாட்டன் அண்ட் கிளம் ஜோன்ஸ்னு இப்போ அவர் மென்ஷன் பண்ணுற இந்த செகண்ட் பர்சன் அண்ட் போங்கோ த போலீஸ்மேன். இந்த 3 கேரக்டர்ஸ் தான் இந்த இடத்துல அப்படியே ரோல் பண்ணுவாங்க. அங்கே நடக்கிற இன்ஸ்டன்ட்டில் இந்த 3 பேர் தான் மேஜர் ரோல். ஸோ கிளம் ஜோன்ஸ் வாஸ் அ கேர்ஃபுல் பிளானர்னு சொல்கிறாங்க. அப்படியே கேர்ஃபுல்லாக பிளான் பண்ணி அந்த தெஃப்ட்டை அங்கே பண்ணுவாங்களாம். லெட் மீ டெல் யூ அபவுட் கிளம் அப்படின்னு சொல்கிறார். ஸோ ஐ டெல் யூ அபவுட் கிளம் அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணுறார். ஒன் டே கிளம் வாஸ் கம்மிங் அவுட் ஆஃப் த டாக்ஸ். ஹி வாஸ் கேரிங் எ பாக்ஸ். வாட் ஹாவ் யூ காட் இன் ஹியர்? இயர் அப்படி கரெக்ட் ப்ரொனன்சியேஷன் ஆஸ்க்டு போங்கோ த போலீஸ்மேன். ஸோ டாக்ஸ்லேருந்து வெளியே வரும்போது ஹி வாஸ் கேரிங் எ பாக்ஸ். ஸோ வாட் ஹாவ் யூ காட்? அதில் என்ன கொண்டு போகிற? ஜஸ்ட் போலீஸ்மேன் கேட்பாங்க. இந்த மாதிரி டாக்ஸ்லாம் நிறைய பீப்புள்ஸ் வந்து உள்ளே இன் அண்ட் அவுட் போயிட்டே இருக்கிறதுனால அதை மேனேஜ் பண்ணுறதுக்கு சூப்பர்வைஸ் பண்ணுறதுக்கு சம் போலீஸ்மேன் வந்து அங்கே அப்பாயின்மெண்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு போலீஸ்மேன் ஹி வாஸ் கால்டு போங்கோ. அவரோட நேம் போங்கோ. ஸோ அவர் செக் பண்ணுறாரு. அந்த கிளம் ஜோன்ஸ் ஒரு பாக்ஸ் கொண்டு வரும்போது வாட் இஸ் தட்? வாட் ஹாவ் யூ காட் அப்படின்னு கேட்குறாரு. அ கேட் ரிப்ளைட் கிளம். ப்ளீஸ் டோன்ட் மேக் மீ ஓப்பன் த பாக்ஸ். த கேட் வில் ரன் அவே. டெஃபினட்டாக அது ஓடிடும். உள்ள ஒரு கேட் இருக்குது. ஸோ எ கேட் போங்கோ செட் ஐ டோன்ட் பிலீவ் யூ ஓப்பன் த பாக்ஸ். ஸோ பர்ஃபெக்ட்லி ரொம்ப போலீஸாக இருக்காயா அப்படின்னு ஒரு ஜோக் கூட நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ லைக் தேட். ஸோ அவரோட ஜாபை அவர் கரெக்டாக பார்க்குறாரு. ஐ டோன்ட் பிலீவ் யூ ஓப்பன் இட் அப்படின்னு சொல்கிறாரு. பட் த கேட் வில் ரன் அவே. கிளம் செட் அகெயின் கிளம் ஜோன்ஸ் சொல்கிறாரு. நோ கேட் வில் ரன் அவே அப்படின்னு சொல்லும்போது ஓகே we have 2 questions here. What was Clem Jones carrying in the box? What is that? So இப்போ தான் நம்ம பார்த்தோம் இல்லையா? Good. A cat. What happened when the box was opened? ஸோ இந்த பாக்ஸ் ஓப்பன் பண்ணும்போது என்ன ஆச்சுன்னு கேட்குறாங்க. நம்ம அது இன்னும் பார்க்கல. Let's go. There isn't a cat in the box, replied Bongo. Open it up. Really? You have a cat in the box now? Just open it. அப்படின்னு போங்கோ சொல்கிறாரு. Clem got very angry but finally opened his box. ரொம்ப கோமா என்ன பண்ணுறாரு? Finally he opened it. Out jumped a ship's cat. The cat ran back into the dogs. Really அதுக்குள்ளே என்ன இருந்திருக்குன்னா ஒரு ஷிப் கேட் இருந்திருக்கு. The cat ran back into the dogs. அந்த டாக்ஸ்க்குள்ள அகைன் ஓடிடுச்சு. Clem ran after the cat. He was shouting angrily. கத்திக்கிட்டே சொன்னல கேட்டிங்களா அப்படிங்கிற மாதிரி just he angrily shouting and ran after the cat. அந்த கேட்டை துரத்திக்கிட்டே பின்னாடியே ஓடுறான். கிளம் ஜோன்ஸ் ஓடுறான். 2 minutes later கிளம் கேம் பேக் வித் த சேம் பாக்ஸ். அதே பாக்ஸோட அகைன் வராரு. ஹி வாஸ் ஹோல்டிங் த லிட் டவுன் டைட்லி. அந்த லிட் அந்த மூடியை நல்லா டைட்டாக ஜஸ்ட் அது ப்ரெஸ் பண்ணிட்டு கோமா வரான். போங்கோ லாஃப்ட் அட் ஹிம் அண்ட் கிளம் லுக்ட் அட் ஹிம் ஃபியூரியஸ்லி. அந்த ஃபியூரியஸ்லி அப்படின்னா வெரி வெரி ஆங்க்ரிலி அப்படின்னு சொல்கிறத ஃபியூரியஸ்லின்னு சிம்பிளாக சொல்லலாம். ஸோ கிளம் லுக்டு ஆங்க்ரி ஆல் த வே ஹோம். வீட்டுக்கு போகிற வரைக்கும் எப்படி போகிறாரு? வெரி டென்ஸ்டாக, பார்க்கவே ரொம்ப கோவமாக வீடு வரைக்கும் போயிட்டே இருக்காரு. தென் ஹீ ஸ்மைல்ட். வீட்டுக்கு போனது ஹீ ஸ்மைல் பண்ணுறான். ஹீ ஓப்பன் த பாக்ஸ் இன் த கிச்சன் அண்ட் டுக் அவுட் அ லார்ஜ் டச் சீஸ். என்ன வச்சுருக்கான் பாருங்கள். டச் அப்படிங்கிறது நெதர்லாண்ட்ஸ் அந்த குட்டி குட்டி தீவுகள் இருக்கும் இல்லையா, அதுதான் டச்னு சொல்லுவாங்க. அந்த சீஸ் அதுக்கு வந்து சீஸ்க்கு ரொம்ப ஃபேமஸான பிளேஸ் அது டச். அங்கே ப்ரிப்பேர் பண்ணுற அந்த சீஸ்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம ஏரியாஸில் எல்லாம் சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி ஒரு ஃபேமஸான பிளேஸ். ஃபார் எக்ஸாம்பிள் மதுரைனா ஜாஸ்மின், அது ரொம்ப ஃபேமஸ் அப்படி சொல்லுவோம். ஸ்ரீவில்லிபுத்தூர்னா மில்க் மேட், அந்த பால்கோவா, அந்த மாதிரி டச் அப்படின்னா சீஸ் வந்து வெரி வெரி ஃபேமஸ் ஆன் தட் பிளேஸ். ஸோ அது மாதிரி அந்த சீஸை என்ன பண்ணியிருக்கான், அழகாக பிளான் பண்ணி ஃபர்ஸ்ட் உள்ள கேட் இருக்க மாதிரி சொல்லிவிட்டு, அப்புறம் செகண்ட் டைம் வரும்போது டெஃபினட்டாக என்ன பண்ண மாட்டார், அந்த போங்கோ செக் பண்ண மாட்டார். ஏன்னா அகெயின் கேட் ரன் ஆகிடும் இல்லையா. ஸோ அழகாக பிளான் பண்ணி அந்த டச் சீஸை அவன் கொண்டு வந்துட்டான். பட் நம்மளுடைய பில் நாட்டன் அப்படி கிடையாது. ஆக்சுவலி எங்கேயாவது கீழே இருந்துச்சுன்னா அதை 2 எடுத்து அந்த ஆப்ராவில் வச்சுப்பேன், அவ்வளோதான் அப்படிங்கிற மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. இந்த கேட் டாக்ஸில் எதுக்காக கேட் இருக்கணும் அப்படின்னு நமக்கு ஒரு டவுட் வரும் இல்லையா, அதுக்கான ஒரு வியூ தான் நமக்கு கொடுத்துருக்காங்க. எ ஷிப்ஸ் கேட் இஸ் எ கேட் தட் ரைட்ஸ் அலாங் ஆன் ட்ரேடிங்.
ட்ரேடிங் பண்ணுற இந்த மாதிரி டாக்ஸ் அந்த ஷிப்குள்ளெல்லாம் இந்த மாதிரி ஒரு கேட் வச்சுருப்பாங்க. எக்ஸ்ப்ளோரேஷன் அண்ட் நாவல் ஷிப்ஸ் டு கேட்ச் மைஸ் அண்ட் ரேட்ஸ் விச் கேன் காஸ் டேமேஜ் டு ரோப்ஸ், எலக்ட்ரிக்கல் ரிங்ஸ், க்ரூ ஃபுட், கிரைன்ஸ் இன் த கார்கோ அண்ட் வுடன் பார்ட்ஸ் ஆஃப் த ஷிப். நம்ம ஷிப்பில் இருக்கக்கூடிய நிறைய திங்ஸை வந்து அங்கே இருக்க மைஸும் ரேட்ஸும் என்ன பண்ணிடும், நிறைய டேமேஜஸ் பண்ணிடும். ஸோ அந்த மைஸை பிடிக்கிறதுக்காகவும் ரேட்ஸை பிடிக்கிறதுக்காகவும் இந்த மாதிரி ஷிப்ஸ் கேட்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணுவாங்க. யூஸ்வலி இது மாதிரிலாம் இருக்கும். ஸோ இன்றைக்கி பார்ட் 1 நம்மளுடைய 17 ஆரஞ்சஸில் பார்ட் 1 பார்த்துருக்கோம். ஆக்சுவலி இதில் 4 கொஷின்ஸை நம்ம டீல் பண்ணியிருக்கோம் இல்லையா. ஆக்சுவலி 4th கொஷின் நம்ம என்ன பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டு நான் ஆன்சர் சொல்லாமல் இருந்தேன். அந்த 4th கொஷின் மட்டும் இப்போ ஆன்சர்ஸ் பார்த்துடலாம். என்ன கொஷின் பார்த்துருந்தோம், வாட் ஹேப்பன் when the box was opened. அந்த பாக்ஸ் ஓப்பன் பண்ணப்போ என்னாச்சு, the cat ran back into the dogs. பாருங்களேன், a ship's cat jumped out, அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. அவுட் ஜம்ப்டு ஏன் ஷிப்ஸ் கேட்னு இந்த இடத்துல இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் இதுக்கான ஆன்சர்ஸ். ஸோ இந்த ஆன்சரை நம்ம எப்படி எழுதலாம் பாருங்கள். when the box was opened a ship's cat jumped out, அவ்வளோதான். just we have a simple phrase only, a ship's cat jumped out. first question பாருங்கள், what was Clem Jones carrying in the box? Clem Jones carrying in the box was a ship's cat. What happened when the box was opened? A ship's cat jumped out, வெளியே வந்துருச்சு. தட்ஸ் ஆல். ஸோ இப்போ நம்ம பார்த்துருக்க 4 கொஷின்ஸுமே ஆன்சர் வெரி வெரி சிம்பிள். ஃபர்ஸ்ட் ஒன், வேர் வாஸ் த ஆத்தர் ஒர்க்டு? த ஆத்தர் ஒர்க்டு இன் ஸ்விஃப்ட் டெலிவரி கம்பெனி. செகண்ட் கொஷின், வாட் த நேச்சர் ஆஃப் ஜாப் லைக் திட், அந்த மாதிரி கொஷின் கேட்குறாங்க. ஹி வாஸ் டிரைவிங் எ போனி அண்ட் காட் அண்ட் ஆஃபன் வெண்ட் இன் அண்ட் அவுட் இன் த டாக்ஸ், அவ்வளோதான். ஸோ இந்த மாதிரி சிம்பிள் கொஷின்ஸ் தான் பார்த்துருக்கீங்க. இதுலேருந்து அந்த 4 கொஷின்ஸை நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், உங்களுடைய கிளாஸ் ஆஃப் நோட்டில் காப்பி பண்ணிவிட்டு அதை படித்து எழுதி பார்த்துக்கலாம். அப்படியே சிம்பிளாக இருக்கும்போது இந்த 4 கொஷின்ஸ் படிக்கிறது அவ்வளோ கஷ்டம் இல்லை இல்லையா. ஸோ அதை படித்து ஒரு முறை எழுதி பார்த்துக்கோங்க. இதுக்காக நான் உங்களுக்கு PDF அனுப்ப வேண்டிய அவசியம் இல்லைன்னு நினைக்கிறேன். நோ நீட் டு PDF. ஸோ ஜஸ்ட் யூ காப்பி இட் த 4 கொஷின்ஸ் அண்ட் ஆன்சர்ஸ் அண்ட் mug up yourself, otherwise write in your own way. ஓகேவா, don't make the grammatical mistakes only. That's all. We will see in the next part 2 பார்க்கணும் இல்லையா. ஸோ 17 ஆரஞ்சஸோட நெக்ஸ்ட் பார்ட்டில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.